பெண்கள் கண்டிப்பாக வந்து யோகாசனம் செய்யணும். ஆரோக்கியமாக முதுகு வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, இது கழுத்து வலிக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் யோகாசனம் நீக்கும். இந்த இடுப்பு முதுகு எல்லாமே வந்து நம்ம தரையில் அது இயற்கையாக வந்து ஆடுது. அப்போ வந்து இது ஒரு நல்ல மசாஜாக இருக்கும். அந்த முதுகு வலி இடுப்பு வலிலாம் போயிடும். ஒரு 2-3 முறை செய்யுங்க. இது வந்து முதலாம் நிலை, பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு. இது வந்து 2ஆம் நிலை. மனிதன் எப்போ பின்னாடி வளைவான்னா இந்த மாதிரி யோக பயிற்சிகள் செய்யும் போது தான் வளையும். இது வந்து 3ஆவது நிலை. எல்லா ஆசனத்துக்கும் ஒரு மாற்றாசனம் செஞ்சு முடிக்கணும். இந்த ஆசனத்தோட ஒரு மாற்றாசனம் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ முயற்சி பண்ணவொடனே எல்லாம் வரும். முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. கவனமாக இந்த 4 முறையும் பாருங்க. எளிமையான முறைகள் தான் எல்லாமே. வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ஆசனம் பேர் வந்து மீன் ஆசனம் அல்லதுன்னா மச்சாசனம் சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட பலன்கள் என்னன்னா முதுகு வலி இடுப்பு வலி போயிடும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வலிமையாகும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நுரையீரல் வந்து மார்பு வந்து விரிவடைகிறதுனால நுரையீரல் வந்து நிறைய காற்று எடுத்து சுவாச பிரச்சனைகள் வந்து சுவாசத்துக்கு நல்லது. இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும், ஆண்கள் பெண்கள் இருவருக்கும். அது தவிர வந்து கழுத்து வலி இருக்கவங்க இந்த கழுத்தில் இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இது ஒரு சிறந்த ஆசனம். இந்த ஆசனம் வந்து பல யோகாசனங்களுக்கு வந்து ஒரு மாற்று ஆசனமாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அதனால இதுக்கு வந்து முக்கியத்துவம் உள்ளது இந்த மீன் ஆசனம் அல்லதுன்னா மச்சாசனம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ஆசனத்தை வந்து 3 முறையாக செய்யலாம். ஒன்று வந்து எளிமையாக செய்கிறது. பத்மாசனம் போட முடியாதவங்க பத்மாசனம் போடாமல் செய்ய முடியும். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பத்மாசனம் போட முடியலன்னா கூட பாதி பத்மாசனம், இதுதான் பாதி பத்மாசனம். 2 கால் போடுறதுக்கு பதிலாக 1 கால் போட்டவங்களுக்கு வந்து பாதி பத்மாசனம். இந்த பத்மாசனத்திலே இந்த ஆசனம் செய்யலாம். 2வது முறை. 3வது முழுமையான முறை வந்து பத்மாசனம் போட்டு இந்த ஆசனம் மீனாசனம் செய்யறது, மச்சாசனம். அது 3வது முறை. அதை தாண்டி 4வது முறை ஒன்று இருக்கு. என்னன்னா பாபாஜி வந்து கிரியா யோகத்தில் வந்து இந்த ஆசனத்தை பயன்படுத்தி உடல் வந்து எப்படி வளையும் போது என்ன செய்யறதுன்னா நம்ம இடுப்புல இருந்து இந்த கழுத்து வரையும் இந்த முதுகு வரையும் மசாஜ் தானாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தரையில் நம்ம இடுப்பில் இருந்து முதுகு வரையும் நம்ம வந்து உடம்பு அசைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இடுப்பு அது வந்து செல்ஃப் மசாஜ் மாதிரி ஆகிடும், அந்த வலிகள்லாம் போகிறதுக்கு. அது இப்போ வந்து இது 4வது முறை. இது வந்து கிரியா யோகத்தில் பாபாஜி சொன்னது. இந்த 4 முறைகளும் படிப்படியாக பார்க்க போகிறோம். எல்லா முறைகளும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் செய்யணும், செய்யும் போது மூச்சு எப்படி இருக்கணும் அது சொல்லலாம். அதுக்கப்புறம் முழுமையான பலன்கள் பார்க்கலாம். கடைசியாக வந்து எந்த ஆசனங்கள் செஞ்சாலும் ஒரு மாற்று ஆசனம் செய்யணும். நம்ம ஏற்கனவே நான் எல்லா யோகா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி இந்த மீனாசனத்துக்கு என்ன மாற்று ஆசனம்ன்றது அதுவும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கவனமாக இந்த 4 முறையும் பாருங்கள். எளிமையான முறைகள் தான் எல்லாமே. இப்போ கண்ணாடி அணிந்து இருந்தால் கண்ணாடி எடுத்துடலாம். ஓகே. ஸோ முதல்ல எளிமையான முறை வந்து சுகாசனம். சுகாசனம் வந்து சாதாரண முடி உட்காருது. சரிங்களா? சாப்பிடும்போது உட்காருது. இந்த சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு ஆனால் இந்த தரை வந்து நல்ல சமதளமாக இருக்கட்டும். ஏன்னா முதுகு வந்து நம்ம படுக்கிறதுனால தரை சமதளமாக இருக்கட்டும். ஸோ இது கால் படுத்துக்கோங்க. சரிங்களா? படுத்துட்டு இப்போ வந்து நேரம் படுத்துருக்கோம். தொடையில் கை வைக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்கன்னா இந்த உச்சம் தலையை வந்து இந்த தலைக்கு கொண்டு வரணும். இந்த முதுகை மட்டும் மேலே தூக்கணும். இது வந்து முதலாம் நிலை, பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 கையை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி தலையை இப்படி வச்சுக்கிறேன். சரிங்களா? பாருங்க, இந்த இடத்துல கேப் இருக்கு, தெரியுதா? கை உள்ள போயிருக்கு பாருங்க. என்னோட முதுகு வந்து வளைஞ்சிருக்கு. இப்படி வச்சுக்கோங்க. தொடையில கை வைங்க. சரிங்களா? இது வந்து 5லிருந்து 15 நிமிஷம் இருக்கலாம். இது வந்து முதல் முறை. எளிமையாக பத்மாசனம் போட முடியாதவங்க செய்யறது. இப்போ வளையத்தினால என்னன்னா கழுத்து
முதுகு வந்து இப்படி வளையுது வில்லு மாதிரி பின்னாடி செய்யுதா. சரிங்களா? இப்போ இரண்டாம் முறை பார்ப்போம். இரண்டாம் முறை வந்து பத்மாசனம் போட முடியாதவங்களுக்கு வந்து பாதி பத்மாசனம், அர்த்த பத்மாசனம். என்னன்னா ஒரு கால் மேல் தூக்கி போட்டுக்கிறது, ஒரு கால் மட்டும் போட்டால் போதும், வலது காலம் இடது காலம். இப்போ இந்த ஆசனம் வந்து 2-3 முறை செய்யணுன்றதுனால கால் நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு கால் மேல் தூக்கி போட்டுக்கிறேன், அதே மாதிரி படுக்கிறேன். படுத்துட்டு சாதாரணமாக இருக்கலாம். இது மாதிரி இப்போ வந்து சாதாரண மூச்சில் இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருப்பியும் தலை வந்து உச்சந்தலை வந்து தரையில் தொடணும், முதுகு வந்து வளையணும். சரிங்களா? கையை பயன்படுத்திக்கோங்க. கையை பயன்படுத்தி முதுகு வளைஞ்சிச்சு பாருங்க, சந்திருக்கு பாருங்க. ஓகே, இப்போ உங்களோட கையை வந்து எந்த கால் மேலே இருக்கோ அந்த கட்டத்தில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு கை வந்து தொடர் மேலே இருக்கட்டும். ஓகே, ஒரு 5 to 15 வினாடிகள் இப்படி இருக்கலாம். மூச்சு வந்து சாதாரண மூச்சு. ஓகே, இது வந்து இரண்டாம் நிலை. சரிங்களா? இரண்டாம் நிலை. மூன்றாவது நிலை முறைப்படி செய்யறது. இதை நீங்க பழக்கப்படுத்திட்டே வாங்க. மூணாவது நிலைக்கு வந்துடலாம். மூணாவது நிலை பத்மாசனம். பத்மாசனம் எப்படி படிப்படியாக போடுறதுன்றது என்னோட முதல் யோகா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ தயவு செஞ்சு பாருங்கள். அது வந்து ஈஸியாக நீங்கள் பத்மாசனம் எப்படி செய்யறதுன்றது பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒரு கால் மேலே, இன்னொரு காலும் மேலே கொண்டாந்துருங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் இந்த 2 குதிக்கால்களும் இடுப்பு பகுதிக்கு வர மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் ஒரேடியாக கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தினந்தோடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து படுக்கணும். படுக்கிறதுக்கு நீங்கள் கையை ஊனி பொறுமையாக படுக்கலாம், அல்லது உங்களுக்கு வசதி எப்படி அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இது பண்ணுறேன். சரிங்களா? காலை மேலே தூக்கி, ஏன்னா 2 காலுமே மடிந்து இருக்கிறதுனால கால் முதல்ல நேரம் வைக்க முடியாது தரையில், நம்ம சாதாரண ஆசனத்தில் செஞ்ச மாதிரி. சரிங்களா? இப்போ வந்து காலை மெதுவாக கொண்டாங்க, கீழே கொண்டாங்க, அதுதான். சரிங்களா? இப்படி வச்சுட்டு இப்போ திருப்பி தலையை வந்து உச்சத்தில் கொண்டு போகணும். தலை மேலே கழிச்சு 2 கைகளையும் 2 கட்டை விரலோட பிடிக்கணும். பிடிச்சிட்டீங்களா? இங்க வந்து கேப் இருக்கணும். ஓகே, கேப் இருக்கணும். இப்படி இருக்கணும். சாதாரண மூச்சு 5 to 15 வினாடிகள். உங்களால் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணலாம். மூச்சு வந்து சாதாரண இருங்க. மார்பு வந்து விரிஞ்சு இருக்கட்டும். மார்பு வந்து விரியும், ஏன்னா வளையத்தினால விரியும். இப்படி இருக்கட்டும். சாதாரண மூச்சு. சரிங்களா? இப்போ வந்து இது வந்து 3வது நிலை. இப்போ நான் சொன்ன பாபாஜி வந்து கிரியா யோகத்தில் 4வது நிலை சொல்லியிருக்காருன்னு, அது வந்து உங்களோட இடுப்பும் முதுகும் வலி வந்து போகும். எப்படின்னா அது இப்போ தானா மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். பாக்குறீங்களா? என்ன செய்யுங்கன்னா கட்டையில பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா தொடையில கழிச்சுக்கோங்க. இன்னொன்று, இப்போ கட்டையில பிடிக்க முடியாதவங்க வந்து தொடமையிலே கை வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி உங்களால் கட்டையில பிடிக்க முடியலன்னா தொடையில வச்சுக்கோங்க. கை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு பார்த்து பிடிச்சிக்கோங்க. அது வரையும் பிடிச்சிக்கலாம். இதில் முக்கியமானது வந்து கழுத்து வளையுது, உச்சந்தலை வந்து தரையில் இருக்கணும், இங்கே வந்து இந்த முதுகு வந்து வளைஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுதான் இதில் முக்கியமானது. இப்போது பாபாஜி சொன்ன இந்த கிரியா யோகத்தில் சொல்லியிருக்க அந்த முறையை பார்ப்போம். 4வது முறை. சமதளமாக படுத்துக்காங்க, கட்டாரில் பிடிச்சவங்க, இல்லை தொடையை பிடிச்சவங்க, இப்படி பிடிச்சவங்க, இல்லை கட்டாரில் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மெதுவாக ஆடுங்க, இப்படி ஆடுங்க. ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு முதுகு எல்லாமே வந்து நம்ம தரையில் அது இயற்கையாக வந்து ஆடுது. அப்போ வந்து இது ஒரு நல்ல மசாஜாக இருக்கும். அந்த முதுகு வலி இடுப்பு வலிலாம் போயிடும். ஒரு 2-3 முறை செய்யுங்க. சரிங்களா? இதுதான் வந்து மீன் ஆசனம். இப்போ
நான் இப்போ வந்து ஒவ்வொரு முறை நீங்கள் வளையும் போதும் 5லிருந்து 15 வினாடிகள் வந்து வளைஞ்சிருந்தா போதும். 5 வினாடியில் ஆரம்பிங்க. 1 2 3 4 5 அவ்வளோ தான் போதும். அது மாதிரி 15. அதுக்கப்புறம் படிப்படியாக 15 முறை. எத்தனை முறை செய்யலாம்னா 3லேருந்து 4 முறை செய்யலாம். நான் வந்து 4 முறை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வலது கால் வந்து இடது கால் வந்து மேலே வச்சு 2 முறை, அதே மாதிரி பத்மாசனம் செய்ய முடிஞ்சவங்க இடது கால் மேலே வச்சுட்டு வலது கால் திருப்பி உள்ளே வச்சு இதில் 2 முறை. ஸோ மொத்தம் 4 முறை 5 வினாடிகள் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இந்த 4 முறையாக இந்த மீன் ஆசனம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. மூச்சு வந்து எப்பயுமே இயல்பாக இருக்கட்டும். இப்போ வந்து இதோட பலன்கள் என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த முதுகு கழுத்து வந்து வளையறதுனால கழுத்து வந்து பலப்படும். இந்த கழுத்தில் இருக்க சுரப்பிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா சுரப்பிகளும் நல்லா வேலை செய்யும். சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, முதுகிலிருந்து இந்த தண்டுவட முதுகு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் நம்ம வளைக்கிறோம் பேக் சைடு. இப்போ மனிதனோ அல்லது விலங்கு, எந்த விலங்கும் வந்து பின்னாடி வந்து வளையாது மனிதனை தவிர. மனிதன் எப்போ பின்னாடி வளைவான்னா இந்த மாதிரி யோகா பயிற்சிகள் செய்யும் போது தான் வளையும். இல்லைன்னா வந்து இப்போ இல்லை ஜிம்னாட்டிக்ஸில் பண்ணுறவங்க வந்து வளைவாங்க. சரிங்களா? மனிதன் மட்டும்தான் பின்னாடி வளையக்கூடியவன். மீன் வந்து வளையும், இப்படி வளையும். இது வந்து மீன் வால் மாதிரி இருக்குது, நம்ம தலை இப்படி இருக்கிறதுனால இது வந்து மீன் ஆசனம்னு அழைக்கப்படுது. சரிங்களா? அப்போது முதுகு தண்டு வந்து வலிமையாகும். ரெண்டாவது, இப்போ முதுகு வந்து நம்ம வளையறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம நுரையீரல், இப்போ மூச்சு வந்து நல்ல இயல்பாக போகுது பாருங்க. அப்போ வந்து நுரையீரல் வந்து நல்ல சுவாசம் வந்து நல்லா இருக்கும். நுரையீரலும் இதயமும் வந்து ஒன்று பிணைஞ்சிருக்கு. ஏன்னா இதுலேருந்து இதயத்திலேருந்து காற்று, ரத்தமும் நுரையீரலேருந்து காற்றும் சேருது. அப்போ வந்து இதயமும் நுரையீரலும் நன்றாக வேலை செய்யும். சரிங்களா? அடுத்தது, நம்ம பத்மாசனம் போடுறதுனால பத்மாசன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த அடி வயிற்றில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும் நல்லா. இதில் இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அந்த உயிர்நீர் சுரப்பிகள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான், உயிர்நீர் சுரப்பிகள் என்னென்னு. அந்த சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்யும். இனப்பெருக்கல் உறுப்புகள் வந்து ஆண் பெண் இருவருக்கும் நன்றாக வேலை செய்யும். முக்கியமாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வலிமையாகும். சரிங்களா? அதனால் பெண்கள் கண்டிப்பாக வந்து யோகாசனம் செய்யணும். ஆரோக்கியமாக முதுகு வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குது, இது கழுத்து வலிக்குதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் யோகாசனம் நீக்கும். சரிங்களா? இது நீங்கள் 2 வாரம் செய்து பாருங்கள், உங்களுக்கு அதோட பலனை தெரியும். சரி, ஓகே. இப்போ இந்த ஆசனத்தோட மாற்று ஆசனம், எல்லா ஆசனத்துக்கும் ஒரு மாற்று ஆசனம் செஞ்சு முடிக்கணும். இந்த ஆசனத்தோட ஒரு மாற்று ஆசனம் என்னன்னு பார்த்துருவோம் இப்போ. ஓகே, இப்போ வந்து இந்த மீன் ஆசனம் அல்லது மச்சாசனத்தோட மாற்று ஆசனம் என்னன்னு பார்ப்போம். மாற்று ஆசனம் வந்து பஸ்ஸிமோட்சாசனம். அப்படின்னா என்னென்ன, நம்ம இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா இடுப்பை வந்து இப்படி பேக்கில் வளைச்சிருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வளைக்கணும். அதுதான் மாற்று ஆசனம்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் முன்னாடி குனிஞ்சு ஆசனம் செஞ்சீங்கன்னா நீங்கள் பின்னாடி குனியணும். சரிங்களா? அதுதான் மாற்று ஆசனம். இடது பக்கம் குனிஞ்சிங்கன்னா வளைஞ்சி யோகாசனம் செஞ்சீங்கன்னா இடது பக்கம் வளையணும். அதே மாதிரி மாற்று. சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது மாற்று ஆசனன்றது. ஏன்னா நம்ம இப்போ குனிஞ்சே இருந்தாக்க கூணு போட்டிருக்கோம், நிமிர்ந்தே இருந்தாக்க முதுகு இந்த இடுப்பு வலிக்கும். அதை வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் மாற்று ஆசனம். இப்போ வந்து பஸ்ஸிமோட்சாசனம் பார்த்துருக்கோம். என்னென்னா இதை எடுத்துட்டு காலை இது வந்து 2 முறையாக பண்ணலாம். சாதாரணமாக உட்காந்துட்டு இந்த பஸ்ஸிமோட்சாசனம் நான் சொல்லும் போது அந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்னென்னா, இப்போ நம்ம கீழே பின்னாடி தானே குனிஞ்சோம், இப்போ முன்னாடி குனிங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரையும் இது நின்றுட்டு கூட பண்ணலாம், உட்காந்துட்டே பண்ணுங்க. இது ஒரு முறையில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா, ஏன்னா நம்ம இந்த மச்சாசனம் வந்து படுத்துட்டு தான் செஞ்சோம் இல்லையா, அதனால இந்த ஆசனத்தை வந்து அது மாற்று ஆசனத்தை அதே மாதிரி படுத்துட்டு அது ஆப்போசிட்டில் செஞ்சு முடிச்சிடுவோம். இப்படி வச்சுக்கோங்க. எனக்கு கை இங்கே இடம் இல்லைன்னா இல்லைன்னா கை நல்லா மேலே நீட்டிக்காங்க, இப்படி நீட்டிக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா முதல்ல கை நீட்டி மேலே இடிச்சு உட்காருங்க. ஓகே, உட்காருங்க. கீழே பின்னாடி வந்துக்கிறேன், வீடியோ தெரிஞ்சுருக்கேன். இப்படி படுத்து இருந்துட்டு மேலே வந்துடுங்க. வந்துட்டு அதுக்கு இப்படி வந்த வேகத்தில் பொறுமையாக இப்படி பண்ணிங்க. ஓகே,
குனிஞ்சு இந்த கட்டை விரலை தொட முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரை எவ்வளோ தூரம் முடியுதோ அவங்க பண்ணுங்க. ஓகே, முதல்ல வந்து உங்களால் குனிய முடியலன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணவொடனே எல்லாம் வரும். முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால இப்படி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொட்டையை இப்படி குனிங்க. அதுக்கப்புறம் இப்படி கூட பிடிச்சிக்கலாம், அதோட உள்ளங்கால பிடிச்சிக்கலாம், குறைஞ்சிக்கலாம். ஓகே, இது பசி மோட்சாசன ஆசனம். இதுதான் வந்து மாற்றாசனம். ஸோ யோகா வந்து திருமூலர் வந்து திருமந்திரத்தில் ஆதனங்கள்னு சொல்றாரு. இது வந்து பல்லாயிரம் ஆசனங்கள் சொல்றாரு. 230 ஆதனங்களுக்கு மேல அவர் சொல்றாரு. தமிழ் வார்த்தை வந்து ஆதனங்கள், வடமொழி வந்து ஆசனம். நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இரண்டும் கலந்து தான் நிறைய வந்து நம்ம பாரம்பரியமாக இருக்கிறதுனால பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு வார்த்தை தெரியுன்றதுனால திருமந்திரத்தில் இருக்கிறதுனால ஆதனங்கள்னு பயன்படுத்தும். இதுக்கு பேர் வந்து மீன் மாதிரி இருக்கிறதுனால மீன் ஆதனம் அல்லது மீன் ஆசனம். வடமொழியில் சொல்லணும்னா மச்சாசனம். சரிங்களா? ஸோ யோகா செஞ்சு எல்லாரும் பயன்பெறுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அல்லது வலி ஏதாவது உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்குது, இப்போ செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த ஆசனத்தோட, எல்லா ஆசனங்களும் சிறந்த ஆசனங்கள் தான், இன்னொரு சிறந்த ஆசனத்தோட உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். யோகா செய்து எல்லோரும் பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.